ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.5 ஆறாம் கணக்கு பார்க்க என்ன கொடுத்துருக்கு. ஏ 3,4, பி -2, -1 மற்றும் சி 5,3 என்பன முக்கோணம் ஏபிசியின் முனைப்புள்ளிகள். ஒரு முக்கோணம் ஏபிசின்னு வரைஞ்சிருக்கேன். முனைப்புள்ளிகள் குறிச்சாச்சு. கொடுத்துருக்க முனைப்புள்ளிகளை ஜி ஆனது அதன் நடுக்கோட்டு மையம். ஜி என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. ஸோ அதை ஏ, பின்னு வச்சுக்கிடுவோம் நடுக்கோட்டு மையத்தை. மற்றும் பி, டி, சி, ஜி ஆனது ஓர் இணைகரம் எனில் இந்த டி உடைய முனைப்புள்ளியை கண்டுபிடின்னு சொல்றாங்க. இதனுடைய முனைப்புள்ளிகள் என்னன்றதை கண்டுபிடின்னு சொல்றாங்க. முதல்ல நமக்கு ஜி நடுக்கோட்டு மையமே தெரியாது. முதல்ல நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிப்போம். ஓகே, இதை x1 y1 x2 y2 x3 y3 வச்சுக்கிட்டு ஏபிசியின் நடுக்கோட்டு மையம் ஜி என்க. இப்போ ஜி கண்டுபிடி. நடுக்கோட்டு மையத்துக்குரிய ஃபார்முலா x1 + x2 + x3/3 y1 + y2 + y3/3. ஓகே, x1 x2 x3 y1 y2 y3 இது ரெண்டும் சேர்ந்து 8 ஆகும். ப்ளஸ் ப்ளஸ் ஆட் பண்ணி சப் பண்ணால் 6, 7 - 1 6. ஸோ ஜிங்கிற பாயிண்ட்டு 2,2ன்னு வந்துடும். நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிச்சிடும். இனி இது ஒரு இணைகரம்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. எது? பி, டி, சி, ஜி ஒரு இணைகரம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இணைகரம் அப்படின்னா பி, டி, சி, ஜி ஓர் இணைகரம் எனில் மூலைவிட்டங்கள் பிசி, டிஜி ரெண்டுடைய மையப்புள்ளியும் ஒரே புள்ளியார். பிடிசிஜி என்பது ஒரு இணைகரமெனில் மூலைவிட்டங்களின் மையப்புள்ளி சமம். அப்போ இந்த இடம் ஓன்னு வச்சுக்கணும். ஸோ முதல்ல ஜிடியின் மையப்புள்ளி பிசியின் மையப்புள்ளி கண்டுபிடிப்போம். பி என்ன பாயிண்ட் இருக்கு? -2 -1. டி என்ன இருக்கு? தெரியாது, x, y. சி என்ன இருக்கு? 5 3. ஜி இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 2,2. ஓகே, இப்போ முதல்ல ரெண்டு தெரிஞ்ச பிசியின் மையப்புள்ளி கண்டுபிடிப்போம். மையப்புள்ளி நடுப்புள்ளி எல்லாம் ஒன்று தான். x1 + x2/2 ஃபார்முலா y1 + y2/2 3/2 2/2 1 ஆயிரும். ஓகே, அதே போல் ஜிடியின் மையப்புள்ளி 2 + x/2 2 + y/2. ஓகே, ரெண்டு ஓ தான், ரெண்டுமே ஒரே புள்ளி தான். therefore 2 + x/2 2 + y/2 = 3/2, 1. x கம்பேர் பண்ணு, y கம்பேர் பண்ணு. ஸோ x = 3 - 2 1 ஆயிரும். இங்கே 2 - 2 0 ஆயிரும். ஸோ இந்த டிங்கிற முனையத்தை x, yன்னு வச்சுருக்கோம். அதுதான் என்னன்னு கேட்குறாங்க, 1,0. டிங்கிற முனை 1,0. ஓகே,